ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ் மற்றும் கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு நல்ல பயனுள்ள மெசேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்றைக்கான 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு வந்திருக்கிறது 2 ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. பார்ட்னர்ஷிப், கமிட்மெண்ட் அண்ட் ரீகன்சிலேஷன். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது, ஒரு யூனியன் கிடைக்க போது. முன்னாடி உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பேசி சரி பண்ணி ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்ல கப்பல், ரொம்ப நல்ல பேர், உங்களுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்னுமே அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்குள்ள இன்னும் சரியான கான்வர்சேஷன் வரல, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறையா எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, இப்போது அந்த எமோஷ்னலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிருந்ததும் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறதும் உங்களோட பார்ட்னருக்கு தெரிஞ்சு, இல்லை அவங்களோட சென்சிட்டிவிட்டி, அவங்களோட எமோஷ்னல் உங்களுக்கு தெரிஞ்சு, அது ஈக்குவலாக நீங்கள் 2 பேரும் பேசி புரிஞ்சுட்டு பழைய மாதிரியே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக தொடர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நீ தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணாமல் அவங்களோட இடத்துல இருந்து, அவங்களோட இருந்து அதை புரிஞ்சுட்டு நீங்கள் செயல்படணும். அதே மாதிரி உங்கள் பார்ட்னருக்கும் உங்களோட சிச்சுவேஷன் புரிய வரும். அது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெலிபதி மாதிரி நீங்கள் யோசிக்கிறது தான் அவங்களும் யோசிப்பாங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ நல்ல வேவ்லென்த் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்களே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காம நீங்களும் உங்களோட முயற்சி எடுங்க, நீங்களும் போய் பேசுங்க. உங்களோட ரீயூனியன் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முன்னை விட நீங்கள் இன்னும் நல்ல பாண்டிங்கில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வயசில் இது ரொம்ப ரொம்ப அழகாக சீக்கிரமாக ரீயூனியன் ஆகிறதுக்கு, ஒரு ரீகன்சிலேஷன் வரதுக்கு, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல கமிட்மெண்ட் உங்களுக்குள்ளே திருப்பி பூம் ஆகிறதுக்கோ, ஆல்ரெடி இருந்தால் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் எர்த் வந்திருக்குங்க. ஸ்டெடியஸ், ப்ரிப்பேர்ட் அண்ட் சியர்ஃபுல். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, இப்போ உங்களோட எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லை ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்ற டைமில் இப்போ உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வரதுக்கான டைம், இல்லை இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்துருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். இல்லை எனக்கு சிச்சுவேஷன்னால் என்னால் அதை சரியாக பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெட்டராகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ண தான் செஞ்சுருக்கீங்க. பட் சிச்சுவேஷன் உங்களுக்கு சரியாக அமையல அப்படின்ற இருந்த டைமில் உங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ண காட்ஸும் உங்களோட யூனிவர்ஸும் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கங்க. ஏன்னா எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு, இந்த விஷயம் கிடச்சிருக்குன்னா இது நம்மளோட ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப குயிக்காகவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான என்ன சொல்கிறது, அந்த சூழ்நிலைகள் அப்படி தான் அமையும். உங்களுக்கு அந்த ரிசல்ட் கையில் கிடைக்கும் போது நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்கள் கையில் கிடச்சிருக்கும். அது எதுக்காக கிடைச்சதுன்றதும் ரொம்ப ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு அது தெரியும். சில பேருக்கெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த விஷயம் புரியும். நம்மளுக்கு எதுக்காக இந்த விஷயம் நடந்துச்சு, எதுக்காக கிடச்சிதுன்னா, எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் கிடச்சிருக்குன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு தான் புரியும். ஆனால் உங்களுக்கு இப்போ வர ரிசல்ட்டோட ஒரு சக்ஸஸோ இல்லாட்டி அதோட ரிசல்ட்டோட ஒரு பிரதிபலிப்போ உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா எல்லாம் எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதுலேயும் உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்ருக்கும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது அபண்டன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரிசோர்ஸ் வந்திருக்குங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களோட கண் முன்ன உங்களோட கைக்கு பக்கத்தில் வரப்போது, அது உங்கள் கையில் கிடைக்கிறது உங்களோட ப்ரேயர்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு அபண்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எந்த விஷயத்தில் வேணால் இருக்கலாம். உங்களோட கெரியர், நான் இந்த
பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், இல்லை என் பிஸ்னஸில் இந்த இடத்துல நான் ரீச் ஆகணும்னு இருக்கேன், இல்லை என்னோடய ஃபேமிலி லைஃப்பில் இந்த லெவலில் நான் ரீச் ஆகணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாளாக லாங்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கை கெட்டுற தூரத்தில் இருக்கும். நீங்கள் பண்ண ப்ரேயர்ஸும் உங்களோட கான்ஃபிடென்ட்டும் அதை உங்கள் கையிலேயே கிடைக்க வைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், அதை வந்து எடுத்துக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான ரிசோர்ஸும் அதுக்காக காத்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க, அதை தொடங்கிட்டிங்கன்னா அதுக்கான அடுத்த படி வந்து தானாகவே நடக்கும். அதுக்கான அந்த ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இதை செய்யுங்க, இதுக்கப்புறம் இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வைஸும் வரும். அது உங்களுக்குள்ளேயே கூட தோணும். ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸ் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாய்ப்புகளுக்கு எவ்வளோ நீங்கள் காத்துட்ருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்கள் கையில் வரும்போது விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி அதை எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும், அதுக்கான ரிசோர்ஸஸ் உங்களை தேடியே வரும். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கான விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி, ப்ரேயர்ஸ், உங்களோட விஷன், உங்களோட ஆம்பிஷனில் உங்களுக்கு இருக்கிற ஃபோக்கஸ், இது மட்டும்தாங்க. இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன வந்திருக்காங்க, அவங்க என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நமக்காக வந்திருக்க ஏஞ்சல் மாயா வந்திருக்காங்கங்க. ஸ்கூலிங், study and education help your life's purpose and personal growth at this time. The angels will guide you and help you with this process. நான் முன்னாடி எடுத்த கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் எவ்வளோ அழகான சம்மந்தம் இருக்க பாருங்கள். முன்னாடி கார்ட்லேயும் வந்துச்சு, நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இல்லை ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறதுக்கு இந்த டைம் நல்ல டைம். ஸோ இது உங்கள் லைஃப் பர்பஸ், உங்களோட பர்சனல் க்ரோத்தும் இதில் இருக்குது. அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் மெசேஜ் உங்களுக்கு ஏஞ்சல் கொடுத்துருக்காங்க. த ஏஞ்சல்ஸ் வில் கைட் யூ. ஏஞ்சல் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராசஸில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி உங்களோட வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. முயற்சியை கையில் எடுங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்தடுத்த ரிசோர்ஸஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், நம்ம பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ சேம் மெசேஜ் தான் இதுலேயும் வந்திருக்கு. நீங்கள் வந்து படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு ஜாப்க்காக அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இல்லை படிக்கிறவங்களோ, எதாக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களோட இது விஷயம் வந்து ஸ்கூலிங்கில், ஸ்டடியில் இருந்ததுன்னா இது உங்களோட லைஃப் பர்பஸ், உங்களோட பர்சனல் க்ரோத்தும் இந்த டைமில் இருக்குது. ஸோ இதை வந்து கைவிட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முழு முயற்சியை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் ஏஞ்சல்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்கள் முயற்சியை மட்டும் போடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக தானாக வந்து அமையும். இது 100க்கு 100 உண்மைங்க. நீங்களே அதை கண்கூடாக பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே. இந்த மெசேஜஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே ஏஞ்சல் மாயா தேங்க்யூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.